கம்ருதீன், நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம கிளியரா விளையாண்டீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய இடங்களுக்கு போலாம். பார்வதி, தயவு செஞ்சு நீங்க கேம்க்காக ஒரு லெவலுக்கு போறீங்க. அத பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி, அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி, இப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் ஒரு ரிவ்யூ மாரி வந்து குடுத்தாங்க. ஸோ, அதில ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு சபரிக்கு. சபரியே முன்னாடியே தெரியும் போல, 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க போல. ஸோ, அவன் வந்து வெளிய மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மாரியே தான் வெளியவும் வந்து அவன் ஸ்வீட் ஹார்ட்டான ஒரு பெர்சன். ஸோ, இந்த இடத்துல அவன் இறங்கி ஆடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து நான் அவன்கிட்ட வந்து கேட்டுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சுபிக்ஷா, ஸோ நான் செம்ம ஹாப்பி, ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி உள்ளே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விக்கல்ஸ் விக்ரம், கேமுன்னு வந்தால் வேறு மாதிரி ஆகிடுறீங்க, பட் ஒரு சில கேமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் வந்து அந்த எஃப்ஜே காலை பிடிச்சி இழுத்து விட்டதை வந்து சொல்லியிருந்தாங்க. அரோரா, நீங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜு கிளியராக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, எங்கே எது வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து சூப்பராக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. திவ்யா, உங்களோட ஏர்க்கு வந்து நான் ஃபேனு. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருந்த ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னா, பவுண்ட்ரி செட் பண்ணுறது. இதுதான் அப்படின்னா இதுதான் பவுண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளியராக அந்த பவுண்ட்ரி வந்து செட் பண்ணுறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து கனி, உங்களோட கைண்ட்னஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. உங்களோட வீக்னஸ் ஆகிடக்கூடாது அது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது. கம்ருதீனுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குது, தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்கள் கட் ஃபீல் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கானா வினோத், அமித்க்கு வந்து ஒரு கோல்டன் ஃப்ரெண்ட் மாதிரி வந்து அப்பப்போ கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோல்டன் ஃப்ரெண்ட், கரெக்டாக நிறைய இடங்களில் வந்து நீங்கள் அவருக்காக நிற்கிறீங்க, பின்னாடி பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சது. சாண்ட்ரா, ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ரெசென்ட் சட்டையை கொடுங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபயரான ஒரு கண்டஸ்டன்ஸ், தயவு செஞ்சு இன்னும் நல்லா ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அண்ட் கடைசியாக வந்து பார்வதிக்கு வந்து வந்தாங்க. ஸோ எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே வந்து என்ன அப்படின்னா, அந்த கேமுக்காக வந்து நீங்கள் போடுற உங்களோட கோல் கேம், அதுக்காக நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க. ஆனால் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேமுக்காக நீங்கள் எந்த எக்ஸ்டெண்ட் வேணால் வந்து போகிறீங்க, என்ன வேணால் வந்து பண்ணுவீங்க. நீங்களும் ஒரு பர்சன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் எனி லெவலுக்கு போக வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து நம்ம கேரக்டர் இது எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காமனாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணது, எனக்கு எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லை. இப்போ பார்வதியும் இவங்களையும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அப்பப்போ வீட்டில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குல்ல, அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வந்து அமித்தை வந்து ட்ரூவாக நான் வந்து நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு 0% அதை பற்றிலாம் நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அட்ரஸ் பண்ணது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உள்ள பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.